வணக்கம். இன்றைய செய்திகள். 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் கோவை வெள்ளக்கிணர் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக 78வது சுதந்திர தின விழா கோவை மாநகராட்சி 2வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்பமணி அருள்குமார் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் வெள்ளக்கிணர் பேரூராட்சி முன்னாள் பெரும் தலைவர் அருள்குமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இந்நிகழ்வில் சிசிடிவி கேமரா துவக்க நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி சரக காவல் உதவி ஆணையர் திரு ஜே நவீன்குமார் பிஇ அவர்கள் கலந்து கொண்டு சிசிடிவி கேமராக்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். துடியலூர் காவல் ஆய்வாளர் நிதின்குமார், காவல் உதவி ஆய்வாளர் அருண்குமார், கோவை மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் ஆர் எழில் அவர்களும் மற்றும் வெள்ளக்கிணர் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் நிர்மலா தேவி, கோயம்புத்தூர் மாநகராட்சி முன்னாள் மன்ற உறுப்பினர் சாரதா சண்முகம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் சிறப்பித்தனர். மற்றும் சங்க நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அது 2500 கோடி ஒரே கட்டாக நமக்கு சாங்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது நடக்காத காரியம். ஸோ முதல் கட்டமாக எங்கெங்கெல்லாம் மழை தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிறோ அந்த பகுதியில் மட்டும் முதல்ல மேப்பில் ரெடி பண்ணி இப்போ இருக்கிற மாநகராட்சி ஆணையாளர் அவரோட டீம் மூலயமா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா பேரும் டிராயிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ முதல் கட்டமாக 300 கோடிக்கு சாங்ஷன் வாங்குறதுக்காக அனுப்பிச்சிருக்கோம். அது இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே சாங்ஷன் ஆகி வந்ததுன்னா முதல்ல எங்கெங்கெல்லாம் அதிகமாக மழை தண்ணி தேங்குதோ அதையெல்லாம் முதல்ல எடுத்துகிட்டு போய் கடத்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸு மேலே பகுதி 1, 2, 3ங்கிற பகுதியில் முடியும் போது 2500 கோடிக்கும் சாங்ஷன் ஆகி கம்ப்ளீட்டாக முடியும் போது பார்த்தீங்கன்னா மழை நீரை வந்து ப்ராப்பராக எல்லா பக்கமும் கொண்டு போய் எல்லாமே கனெக்டடாக இருக்குது. கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு எல்லா குளங்களும் இணைப்போடு தான் இருக்குது. ஆய்வாளர் அவர்களுக்கும் துடியலூர் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் மழை பெய்யற்று வந்திருக்கூடிய உதவி செயற்பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் நலசங்கத்தில் சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கும் தலைவர் ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும் கூப்பிட்ட நேரமெல்லாம் அப்பறம் இப்ப வரைக்கும் ஒரு சுதந்திர தினம் சொன்னா உடனே எனக்கு பழனிசாமி அண்ணன் இருப்பார். பழனிசாமி அண்ணன் அங்கே நின்று அந்த மாமியை கூப்பிட்டு உடனே அங்கே கூட்டி 8 மணிக்கு கொடியேற்றணும்னு சொல்லி 8 மணிக்கு யார் வராங்களோ வரலையோ கொடியேற்றுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். அதே மாதிரி அவர் இந்த காலனிக்கு அவர் நல்ல பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். அதுபோல நமது பொருளாளர் பாலகிருஷ்ணன் அண்ணன் அவர்களும் மற்றும் செயற்குழு உறுப்பினர் அவர்கள் உதயச்சந்திரன் அண்ணன், நம்ம மாமா ஆர்வம் மாமா, இன்னும் நிறைய அனைத்து உறுப்பினர் நாகராஜ் அண்ணன் அனைவருமே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நமது பெண் உறுப்பினர்கள், சிங்க உறுப்பினர்கள் சொல்லணும். பாஞ்சாலி அக்கா, கலைமணி அக்கா, பிரின்சி, இவங்கெல்லாம் வசூலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆண்களுக்கு இணையா பெண்கள் இருக்கிறாங்கிறதுக்கு நம்ம பெண் உறுப்பினர்களும் ரொம்ப உதாரணமா இருக்கிறாங்க. அவங்க எங்க கூப்பிட்டாலும் போறதுக்கு அந்த மாதிரி கரெக்டா அந்த பணத்தை வசூல் பண்ணி நம்ம இயக்கம் சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் நம்ம சிசிடிவி கேமரா இன்னைக்கு பொருத்தி எந்த இடத்துல தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி என்னுடைய மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எழில் சார் பேசுற போது நம்ம சொன்ன அந்த டிச்ச பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். நம்முடைய சாரதாக்காவும் அவருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கார். சங்கத்தின் சார்பிலையும் அந்த வேண்டுகோள் விடுக்கிறோம். எங்களுக்கு பெரிய பிரச்சனை, அங்கங்க குழாய் உடைச்சு தண்ணீர் லீக்கேஜ் சாக்கடை, இதான் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்குது. இதற்கு ஒரு சரியான தீர்வு, விரைவான தீர்வு நம்முடைய எழில் சார் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சங்கத்தின் சார்பில் மீண்டும் அவரை இந்த வேலையில வேண்டி கேட்டுக்கிறார். அவர் நினைச்சு கூட ஏதோ கூப்பிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் கேட்டிருக்காங்க முடியுமான்ட்டு. நிச்சயமா அவரால் செய்ய முடியும், செஞ்சு கொடுப்பார்கள் நம்பிக்கை இருக்குது. அன்பான வேண்டுகோளை விடுத்து அடுத்தபடியாக காலை இருந்து நம்முடைய குழந்தைகள் தொடர்ந்து விளையாட்டு போட்டிகள் நடத்திருக்காங்க. அவர்களுக்கு பரிசளிக்குமாக டிஸ்ட்ரிக்ட் யார் வருண் சித்தார்த் செகண்ட் பிரைஸ்.
அடுத்து இங்க பாருப்பா தம்பி, இங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு, என்னை பாரு. Divya second prize. Second prize ஓகே சார், ஓகே. இங்க பாரு தம்பி, இங்க பாரு. இங்க பாரு பாப்பா, இங்க இங்க Third prize Seshman. Second prize Harshni. Third prize Radha. ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. Second prize Vinita Lakshmi. Second prize Vinita Lakshmi. அடுத்தபடியாக நம்முடைய third prize second prize கிருஷ்ணா. அதே போல நம்முடைய சங்கத்துடைய பொருளாதார குழந்தைக்கு மனமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சங்கத்து சார்பில் இந்த நம்ம பிளான் இல்லாதனாலதான் ஒரு ஆறுதல் பரிசா இந்த பரிசு கொடுத்திருக்கோம். ஆனா இந்த நிகழ்வை பாராட்டி நம்முடைய பொருளாளர்கள் ஒரு சில விஷயங்களை பேசி அவங்களுக்கு இந்த நிதி பரிசாக அளிப்பார். 12வது வயசுல நான் யோகா பண்ண ஆரம்பிச்சேன். யோகாச்சாரிய தான் தர அற்புதமா இந்த குழந்தை செய்யும் போது எனக்கு அப்படியே இருந்துச்சு. 500 ரூபா அதுவும் பெரிய அமௌண்ட் இல்ல. புத்தகம் வாங்கி இன்னும் நிறைய இந்த கலையில சித்தி, இந்த சித்தியில பெரிய ஆளாகி நம்ம சமூகத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் சிறப்பு அளிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக வளரணும்னு ஆசைப்படுகிறேன். உங்களுடைய ஆட்சியோட நான் ஒரு சின்ன உதவி குழந்தைக்கு படிக்குது. இந்த பொண்ணு ஆக்சுவலா வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து 1ஆவதுல இருந்து யோகா காம்படிஷனே இருக்கு. என் பொண்ணு 1ஆவதுல இருந்து யோகா காம்படிஷனே இருக்கு. இந்த பொண்ணு டே கேர்ல போயிட்டு இருக்கு. டே கேர்ல இருந்து அங்க போயிட்டு இருக்குது. அவங்க செய்யறத பார்த்துட்டு
அப்பயே செஞ்சதுனால அதுக்கப்புறம் இருந்து எல்கேஜில இருந்து அந்த யோகா காம்படிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தை அக்கா கொஞ்சம் திரும்பி நின்று பேசுங்க. அடுத்து இதை வந்து ஸ்டேட் லெவல் செலக்ட் ஆயிட்டா நேஷனலுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோல நம்முடைய பகுதியில சிசிடிவி கேமராவை எந்தெந்த பகுதியில எல்லாம் பண்ண முடியும், வயர் எப்படி எல்லாம் மரம் வெட்டலாம், என்னென்னலாம் ஒரு ஐடியா போட்டு பண்ணி கொடுத்த அந்த நிறுவி கொடுத்த அந்த நிறுவன நம்ம சகோதரர் திரு சீனிவாசன் அவர்களுக்கு நம்ம காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் பொன்னாடை போட்டுவார். இது பொன்னாடை போட்டு எதுக்குன்னா ஓராண்டு இல்ல 2 ஆண்டு இல்ல 3 ஆண்டு ஆனாலும் நம்மளுக்கு முறையா பராமரித்து கொடுக்கணும். அதனாலதான் அன்பான வேண்டுகோள் இந்த மேடையில் வச்சு, இது சிசிடிவி போனதுக்காக மட்டுமல்ல, இது முறையா பராமரித்து நிரந்தரமாக நல்ல முறையில் இயங்கணும். அதுக்கு எல்லா வகையிலும் அவங்க ஒத்துழைப்பு தரணும். இதுவரைக்கும் செஞ்ச பணி மட்டும் தொடர்ந்தவர்கள் பணியா சொல்லி அவளுக்கு இந்த பொன்னாடையை சங்கத்தின் சார்பில் போட்டோம். இங்க பாருங்க. அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே போல இந்தியாவினுடைய சுதந்திரம் 78 வருஷம் ஆகுது. அந்த 47 என்ன வளர்ச்சி இருந்ததோ அதனுடைய வளர்ச்சி எப்படி மேல்நோக்கி வந்திருக்கோ அதே போலதான் நம்ம கால்நடை வளர்ச்சி. நமக்கு தண்ணியே கிடையாது. நாம வந்து பிரின்சிபல் ஐடியா பிரின்சிபல் கொடுத்து எடுத்துக்கிட்டு சைக்கிள் கட்டி நான் போய் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம இப்ப எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இருந்த நமக்கு தண்ணியை வழங்கினாங்க, மற்ற எல்லா சௌகரியங்களும் செய்து கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, ட்ரேட் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கேமராவை நம்ம பொருத்திட்டோம். பொருத்தி எதுக்காக, நம்மளுடைய சமூகம் வந்து அமைதியா இருக்கணும், நல்லா நாம எல்லாம் வாழணும், நம்ம சன்னதிகளெல்லாம் நல்லா படித்து எந்த விதமான இதுவும் இல்லாம முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்துல நாம